ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷரோட மரண தீவிர வெயிட்டிங்கில் இருக்கும் கில்லர் கேப்டன் மில்லரோட மாசான ட்ரைலர் வந்து வெளியாயிடுச்சு நண்பாஸ். ஸோ ட்ரைலரை பற்றி ஒரு மாசான பில்டப் ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீசர் ஃபேன்ஸ், டீசர் வந்து செஞ்சிட்டாப்புல வேற லெவலில் இருக்கு நண்பாஸ். கேப்டன் மில்லரோட ட்ரைலரு, ஐயோ ட்ரைலரை பார்க்குற நேரமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். கட்ஸ்லாம் என்ன கட்ஸ் போட்டிருக்காங்க, வேற லெவல் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம டீசரு. அவரும் கொல்ல இவனுங்களும் வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. எப்பா எவ்வளோ கொலைகள், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பாம் பிளாஸ்ட்டு, வேற மாதிரி இருக்கு ட்ரைலரு. ஸ்பெஷலாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு தான் ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லணும். படத்தை பார்க்குற நேரமே எந்த அளவுக்கு படத்தை வந்து பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளீனாக தெரியுது. வெள்ளைக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன், கெட்டவனை கொண்டிருக்க அப்போ நீ நல்லவனாக தானே இருக்கணும். ஊரு கண்ணுக்கு துரோகி, நீ உண்மையாலே யாரு அப்படின்ற டைலாகோட பட்டையை கிளப்பிட்டு ட்ரைலர் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போதான் நம்ம கில்லர் வந்து கையில் ஒரு க்ரௌனை எடுத்துட்டு அப்படியே நடந்து வருவார். அப்படியே பேக் சைடில் காட்டுவாங்க பாருங்க ஃப்ரேமில், வேற மாதிரி நிற்கிறார் நண்பாஸ். செம்ம மாசா ஒரு சிங்கம் மாதிரி நிற்கிறாப்புல. அண்ட் அப்படியே டீசரோட ஃபேஸை காட்டுற நேரம் அப்படியே ஜாலியாக கல் குடிச்சிட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. செம்மையாக இருந்துச்சு நண்பாஸ் அந்த சீனு. அண்ட் இதில் வேற பார்த்தீங்கன்னா ட்ரைலரு அப்படியே ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வெறித்தனமாக ஓப்பன் ஆகுது. விஷுவல்ஸ்லாம் பார்க்குற நேரம் அப்படியே ஹாலிவுட் தரம் தான். இது தமிழ் படம் அப்படின்னே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக வேர்ல்டு கிளாஸ் தான் நண்பாஸ். வேற லெவலில் இருக்கு ட்ரைலரு. சீரியஸாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்ரைலர் வந்து பயங்கரமான கூஸ் பம்ப்ஸை தான் கொடுத்துச்சு. அண்ட் ட்ரைலரை பார்க்குற நேரம் படத்தில் வேற லெவலில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்கு அப்படின்னு கிளீனாக தெரியுது. அண்ட் டீசர் சொல்லுவார் பாருங்க இந்த டைலாகை, உனக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து தான் நான் யாருன்னு மாறுவேன் அப்படின்ற டீசரோட டைலாக் டெலிவரிக்கு தியேட்டரில் டீசர் ஃபேன்ஸ்லாம் வேற லெவலில் கத்த போகிறாங்க. ஸ்க்ரீனு சும்மா கிளிய போகுது. என்ன டைலாக் டெலிவரி டீசர், வேற லெவலில் பண்ணியிருக்கிறீங்க போங்க. அண்ட் படத்தில் டைலாக்ஸ்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் மதன் கார்கி பிச்சு உதறி இருக்கிறாரு. வேற மாதிரி இருக்கு டைலாக்ஸு. இப்படியே ஸ்லோவாக கேப்டன் மில்லரை காட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கொலை இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு ட்ரைலரு. மக்கள் நிறையா பேத்தியும் பிரிட்டிஷ்காரங்க கொண்டுட்டு இருக்காங்க. அதை விட டபுள் மடங்காக நம்ம டீசர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை ஃபுல்லாக கொண்டுகிட்டே இருக்கிறாரு. பாம் பிளாஸ்ட்டு, ஃபைட்டிங் சீன்ஸு, சேசிங் சீன்ஸு இதெல்லாம் பார்க்குற நேரம் படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ட்ரைலரு. அண்ட் எஸ்பெஷலாக படத்தில் டீசர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு சுடுவார் பாருங்க, அந்த சீன் தான் எங்களோட ஃபேவரட்டான சீனு. செம்ம மாசாக இருந்தது நண்பாஸ் அந்த சீனு. அண்ட் முக்கியமாக ட்ரைலரில் சாதாரணமாக இருந்த கேப்டன் மில்லர் வந்து எதுக்கு கில்லர் கேப்டன் மில்லராக மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் நோட் பண்ணீங்களா? அதாவது வெள்ளைக்கார பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து தனுஷரோட கிராமத்தை கைப்பற்றணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. எதுக்கு கைப்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசரோட கிராமத்தில் ஏதோ விலை உயர்ந்த ஒரு ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது நண்பாஸ். ஸோ அதை எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் ஆர்மி வந்து தனுஷரோட கிராமத்தை வந்து வளைச்சி பிடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்ச நம்ம கேப்டன் மில்லர் வந்து கில்லராக மாறுறாரு. ஸோ ட்ரைலரை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் இந்த விஷயத்துக்காக மட்டும் டீசர் வந்து கில்லராக மாறுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் படத்தில் முழுமையாக இன்னும் நிறையா ஸ்டோரிலாம் இருக்க போகுது. ஸோ படத்தை வந்து முழுசாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது கிளீனாக தெரியும். அண்ட் ட்ரைலர் வச்சு பார்க்கறனால படத்தில் ஸ்டன்ஸு, ஃபைட்ஸ்லாம் பேசுகிற அளவுக்கு இருக்க போகுது. அண்ட் அதுவும் டீசரோட அல்டிக்காத ஆக்டிங்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்பெஷலாக பிரிட்டிஷ் ஆர்மியை கம்பத்தில் வச்சு பாம் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க பாருங்க, அந்த விஷுவல்ஸ்லாம் பயங்கர தெரிக்க விடுற மாதிரி இருந்தது. அண்ட் ட்ரைலர்லேயே ரொம்ப அல்டிமேட்டான டைலாக் எது தெரியுமா? யூ பிலீவ் இன் டெவில், ஐ எம் த டெவில் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நம்ம டீசர். என்ன மாதிரி சொல்றாருயா, வேற லெவலு. அண்ட் லாஸ்டா டீசரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரைலர்ல காட்டுவாங்க பாருங்க, எல்லாமே வேற ரகம். எல்லா முக பாவனையும் வச்சு
வச்சுட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம டீசர். கண்டிப்பாக டீசர் வந்து ஒரு வெறித்தனமான ஆக்டர் அப்படின்றது இந்த ட்ரைலர் மூலியமாக பார்க்க முடியுது. அண்ட் கடைசியில் வாடா அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, அதெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தது. வேற லெவல். அவருக்குன்னே தனி பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கிறாப்புல, பயங்கரமாக பண்ணுறாருப்பா, வேற லெவல். ஸோ நண்பாஸ் ட்ரைலரை பார்க்குற நேரம் படம் வந்து ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் லோடட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஆக்ஷன் ஃபிலிம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பக்காவா அருண் மாதேஸ்வரன் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரு படங்கள் எல்லாமே ஒரு சைக்காட்டிக்காக இருந்தாலும் இந்த படத்தில் டீசர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால படத்தை வந்து அடுத்த ரகத்தில் எடுத்து வச்சிருக்கிறாப்புல. ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு ட்ரெய்லரை வச்சு சொல்லலாம். நிச்சயமாக ட்ரெய்லரை பார்க்குற நேரம் கில்லர் கேப்டன் மில்லர் வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு 100% சொல்ல முடியும். அண்ட் டீசர் ஃபேன்ஸ் ஷுவர் ஷாட்டாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் தான் இப்போதைக்கு டீசரோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்க போகுது. கண்டிப்பாக நண்பாஸ் ஆக்ஷன் படம்னா இதுதான் ஆக்ஷன் படம். ஸோ நண்பாஸ் ட்ரைலரை பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக ட்ரைலரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரைலரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ ட்ரைலரோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் நண்பாஸ். அண்ட் கண்டிப்பாக ட்ரைலரை பார்த்துட்டு யாரெல்லாம் புக்கிங்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு அதையும் சொல்லுங்கள். மற்றும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு பித்து பிடிச்சி வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கில்லரோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டீசர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.